எப்பா 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 மழை ஒரு நாள் தான் பெய்யுது சேரும் தண்ணிமாக்கு தடியா என்ன பண்ணுது நம்ம வாங்கி பழத்துல மேனைய வாங்கிட்டு இப்ப சேத்துல தண்ணியில் நன்னு கிடக்குறோம். நேரமா உள்ள பூந்துக்கு போற காலை கழுவிக்கின்னு உள்ள போ. அது எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமா? ஏமா ராணி கொஞ்சம் தண்ணி போட்டாமா. எது தண்ணி? அப்பா சேத்துல நந்து வந்தான் காலெல்லாம் சேராது கொஞ்சம் தண்ணி மட்டும் காலை கழுவிட்டான். நான் சேத்துல நந்து வந்தான் அவ பிளான்ல பறந்து வந்தான் எல்லாம் இந்த கை காலம் தான் சேராது கொஞ்சம் தண்ணி போண்டா காலை கழுவிடும். பண்ணி சேத்துல பண்ண மாதிரி பண்ணு வந்துக்கிறீங்க எங்கதான் போயிருங்க? ஏமா உன்ன மாதிரி ஊட்ட பூந்த பூவா கிடைக்குமா? எங்கேயோ போனோம் திருடலான்னு சேரு தண்ணிமாக்கு சேத்த பூச்சி ஒரே நாத்தம் இருங்க தண்ணி எடுத்துட்டு காலை கழுவிட்டு உள்ள வாங்க. நான் மட்டும் நம்ம மணக்குது நான் சொல்றேன் சேரு பூச்சின்னு தான் வந்துக்கிறேன் மூஞ்ச பாரு தண்ணி போண்டாமா. பொண்ணு உண்மையே தானே இருக்கேன் மூஞ்ச பாருன்னு கேக்குறேன். ஐயா பெரிய ரஜினியா எல்லாம் இந்த மூஞ்சி தான் அந்த மூஞ்சி ரெண்டும் குரங்கு மூஞ்சிக்கு தான். என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த தண்ணி காலை கழுவிட்டு உள்ள வா. என்னது இது தண்ணி மஞ்சா தண்ணி மாதிரி ஏமாத்தறதா? நான் என்ன மஞ்சா கலைக்கு எடுத்துன்னு வரேன் டேங்க்ல இருந்து வர தண்ணி அப்படிதான் வருது. பெட்ரோல் மாதிரி இதுல எப்படியா சாப்பாடு செய்த என்னப்பா ரெடி பண்ணியா? பெட்ரோல் மாதிரிக்குதா? ஆமா கலர் அப்படிதாங்குது. சரி இதுக்கு ஒரு வேலை இருக்குது இதையே வச்சுட்டு நான் மோட்டார் நாளைக்கு ரெடி பண்றேன். ஆனா இதை வச்சுதான் நம்ம பெட்ரோல்னு விற்கிறோம் பணம் சம்பாதிக்கத்தே இதான். தண்ணியை போய் பெட்ரோல் சொன்னா எவன் வாங்குவான்? ஊர்ல இருக்கிறவன கேன பையங்களா என்ன? கேனே ஆக்கணுமா? அதுக்கு தானே நான் இருக்கிறேன். அப்புறமா பண்ண அதெல்லாம் காலை முதல்ல கழு ஒருத்தனை சரி சொட்டவாள பூஞ்சிய இதை வச்சுதான் நான் பணம் சம்பாதிக்கணும் பாக்குறேன். காலை கழுவின்றியா? காலை கழுவுக்கு வேற தண்ணி இல்லையா? நான் ஏமா அந்த ஆளுகிட்ட ஏமா மல்லு கட்டுற உனக்கு வா நான் வேற தண்ணி எடுத்துன்னு வரேன். ஏய் தண்ணி ரொம்ப வேஸ்ட் செலவு பண்ணிடாதீங்க பெட்ரோலோட வித்துருவோம் மத்தியம் போய் வரேன். விப்பையா விப்பே எங்க வாங்கின்னு வர நம்ம மாட்டும் தூக்கின்னு வந்துட்டான். பெட்ரோல் வாசனையே வரலையே. என்னையா பெட்ரோல் வாசனை வரலன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஐயோ ரொம்ப போடுமே. தோர் வண்டிக்குது கொஞ்சோண்டு கந்து ஊற்றினா வாசனை வந்துடும்ல. இதுதான் கரெக்டு. கொஞ்சோண்டு கந்து ஊற்றினா போதும் வாசனை வந்துன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது பாரியா. பெட்ரோலுக்கு வாட்டர் கேன் போகணுமே இதில் பிடிக்க முடியாது. என்ன பண்ணுறது? எங்கே தான் தேரத்துன்னு தெரியல. அவசரத்துக்கு ஆப்பிடுமா? ஒன்றுக்கு இதுப்பா எப்போ ஹோட்டல் இல்லாத இருந்தால் போதும் பரவாயில்ல சுத்தமாக தான் இருக்குது. சரி இதுதான் சமயம். எப்பா யாரும் இல்லை. இது போதும் இது வாசனை வரும். இது கொஞ்ச நேரம் முண்டு எப்பா உம்முன்னு வாசனை வருது. இது போதும் இது பெட்ரோல்னு தாராளமா வித்துடலாம். பெட்ரோல் பெட்ரோல் பா எவனா ஒத்தானா 2 லிட்டர் வாங்கினோட போதும் 200 ரூபாய் வந்துடும். என்ன பண்றது? எவன் வருவான் தெரியலையே. நெருக்கானா போ. போரு இதான் பெட்ரோல் போரு. இதுல இருந்து தான் பெட்ரோல் வந்து இது போரையே நம்ம வித்துட்டா வேலைக்காரன் தான். பெரிய வித்தமா பெரிய அமௌண்ட் ஆட்டையை போட்டுலாமே. இதுவே போதுமே நம்மளுக்கு. ஏம்மா கடைக்காரம்மா ஒரு சிகரெட் ஒன்று கொடு. சிகரெட்டா? என்னையா பீடி தானே பிடிப்ப? ரொம்ப வசதி ஆயிட்டியோ சிகரெட் கேட்குற? சிகரெட் நான் 1 லட்ச ரூபாய் விற்குது 10 ரூபாய் தானே. என் ஸ்டேஜுக்கு அந்த 10 ரூபா கூட உத மாட்டேன் நான். துண்டு பீடி வாங்கவே வக்கலாத ஆளுக்கு சிகரெட் வாங்கிறது காசு வந்துச்சு. எங்க துட்டு காட்டு பார்க்கலாம். என்னது துண்டு பீடிக்கு லாட்டரி வச்சாலா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? இங்க பாரு காசை பணத்தை பாரு. போதுமா பணம்? யோ ஏதியா இவ்வளவு பணம்? கோயில் உண்டியில எங்கன்னா கொள்ளையடிச்சிட்டியா? இந்த மாதிரி 500 ரூபா நோட்டெல்லாம் கோயில் உண்டியில போடுவானா அவனா? இது என்ன பணம் தெரியுமா உனக்கு? LICல நான் போட்டு வச்சிருந்த பணம் 10 வருஷத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி டியூ கட்டுற மாதிரி கட்டின்னு வந்தேன். 10 வருஷம் முடிஞ்சது பணத்தை கொடுத்தான். இதை வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் வேற ஒண்ணு இல்ல. என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? பிசினஸ் பண்ணனும் அதுக்கு மூளை வேணும். அது முதல்ல உங்ககிட்ட இருக்கா? மூளை கொத்த மூஞ்சி எப்படி இருக்கு? நம்மளே கலாய்க்குதியா? ஏமா எனக்கு மூளை இல்ல. அதுக்குதான் சிகரெட்டே கேட்டேன்.
சிகரெட் பிடிச்சி திங்க் பண்ணுன்னு வச்சுக்க மூளை தானா வேலை செய்யும். போன மாதிரி இருந்துக்கணும் என்ன நீ கலாய்க்கிறியா? இந்த பணம் வந்து முதல்ல உன் பையனுக்கு தெரியுமாயா? ஏம்மா அப்படி எதுவும் சொல்றாத அவங்ககிட்ட. அவன் பேர்ல தான் வந்தது இந்த பணம். அவன் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அட பாவி, பணத்துக்காக பெத்த புள்ளைய போய் செத்துறான்னு சொல்லிருக்கேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? செத்துட்டான்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டேன். கறி சோறா தொண்ணு போறான். இதை வச்சு பிசினஸ் பண்ண போறான். நீ பிசினஸ் பண்ணி உருப்பிட்டா மாதிரி தான் எனக்கு என்ன வந்தது? எந்த புடி சிகரெட்ட காசை கொடு. 500 ரூபாய் சில்லறை இருக்குதா? யோ ஓவரா ஆடாதியா, காசு நிறைய வச்சுக்கிறேன். என்கிட்ட சில்லறை இருக்க கூட. இந்த புடி வச்சுக்கோ, நான் தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன். போயா போ, அவங்க ஏழை போய் ஏமாந்துட்டு வா, அப்பதான் தெரியும் உனக்கு. இந்த பணத்தை வச்சு என்ன பிசினஸ் பண்ணலாம்? பணம் இருந்தாதான் மதிக்கிறானுங்க. பணம் இல்லையானாக்கா பணத்துக்கு சமமா பாக்குறானுங்க நம்மள. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணியே தீரணும். பேபி வரான், கையில வர துட்டு வச்சு நான் ஆட்டி வரானே, இதோ இவங்களே மாட்ட விட்டு வேண்டித்தான். மூடி வைப்போம், என்னன்னு கேட்பான். என்ன வேலை? ஆளை பார்த்த உடனே பக்கெட்ல மாறிக்கிற. பக்கெட்ல என்ன இருக்குது? அப்படியா மீனுக்குன்னு பிடிச்சி வச்சுக்கிறியா பக்கெட்ல? மீனா? எப்ப பார்த்தாலும் உனக்கு சில்லறை புத்தி தானே காட்டி பெரிய மனுஷன் புத்தியே கிடையாதா உனக்கு? சரி, மீன் இல்ல அப்படி என்னதான் வச்சுக்கிற உள்ள? டேய், இதெல்லாம் சத்தமா சொல்ற விஷயம் இல்லடா. இங்க வாடா, மெதுவா சொல்றேன். இது கவர்மெண்ட் போய் விஷயம். இது என்னது கவர்மெண்ட் விஷயமா? என்ன ரேஷன் அரிசியா பக்கெட்ல போட்டு வந்துட்டேன்னா? அரிசியா? அட முட்டை, அது பெட்ரோல்டா. பெட்ரோலா? எந்த லாரியில இருந்து திருட நீ? அத்தா லாரியில இருந்தா? டேய் முட்டாளே, நான் போர் போட்டேன்டா. 500 அடி போட்டேன், தண்ணி வரல, பெட்ரோல் வந்து. ஆமா, இதான் போரியா? இதுல எப்படி பெட்ரோல் வந்துச்சு? டேய், நான் அது எனக்கு மட்டும் தெரியுமாண்ணா? நான் போர் போட்டது தண்ணிக்கு, அது பெட்ரோல் வருது. போய் சாட்டர் ஆயிடுச்சுன்னு வெறும் பெட்ரோல் ஆக்குது. அதோட நிறுத்திட்டு புடிச்சு வச்சு மூடி வச்சுக்கிறேன். என்ன வேலை சொல்ற? ஆமாண்டா பேபி, கவர்மெண்ட் தெரிஞ்சு நான் பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கின்னு அவங்க எடுத்து மூடுவாங்க. அதுக்கு தான் அவனுக்கு தெரியாத நான் வச்சுக்கிறேன் மூடி. இவன் புழுங்கினாலும் புழுவான். இதுக்கு திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். வேலு, இதை திறந்து காட்டி பார்க்கலாம். டேய் பேபி, அப்போ வேலு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நீ ஊராட்சி ஒலையில போடுறவன். உன்னை எப்படி நான் நம்புவேன்? அட புறம்போக்கு, என்ன உஷாராக்குறான் பாரு. இரு, கையில் குத்து மொத்தம் ஆட்டியை போட்டுறேன். வேலு, திறந்து காட்டியா பார்த்துட்டு என்னதான் முடிவு பண்ணலாம். அட நம்பாத கைத. அட ஆமா, பெட்ரோல் மாதிரி தான் இருக்குது. இந்தடா மோது பாடுறா, நம்பிக்கை இல்லாத பேசுற. ஆமா, பெட்ரோல் வாசல் வருது. என்கிட்ட சொன்ன மாதிரி யாருக்கிட்ட சொல்லிக்கிறியாண்ணா? இந்த பாரு, உனக்கு சரியான அதிர்ஷ்டம் ஆச்சுக்குது. இந்த பாரு, குட்ட வச்சு கோடீஸ்வரன் ஆக பாரு நீ. லிட்டர் அந்த போர் இருந்து எடுத்து கோடியா சம்பாதிக்க போறா. இந்த போர்ல இருந்து பெட்ரோல் எடுத்து பிசினஸ் பண்ணுன்னு வச்சுக்கோ, என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்க வேலைய. டேய் பேபி, இது பெட்ரோல் சமாசாரம்டா. இது கோடியா வரும். அதில் எப்படா உன்னை சேர்க்கத்த? சாராக்குறானே, இவன் எப்படியாவது பேசி மயக்க வேண்டியதுதான். வேலையா, நம்ம நட்பு அவ்வளவுதானா? நான் உன் நண்பன் இல்லையா? நீ ஏன் நண்பன் இல்லையா? தாயும் புள்ளியும் ஒன்னா இருந்தாலும் வாய் வயிறு வேற தானடா. நீ சொல்ற மாதிரி வாயும் வயிறு வேறதான். நான் இல்லைன்னு சொல்லல. நீ சொல்ற மாதிரி இந்த பெட்ரோல் நீ வித்துருவியா? இதுல வண்டியில் போட்டா ஓடுமா? இது பாரு, இதுக்கு 1008 வேலை இருக்குது. அந்த வேலை எல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். டேய் பேபி, அவ்வளவு முட்டாளாவாடா நாங்கிறேன். நீ எனக்கு புத்தி சொல்ற மாதிரி. இது பாரு, இது எதுவுமே நேரம் என் வண்டியிலே ஓட்டுறேன். வண்டி ஓட்டுதல் நீ பாத்துக்கோ. வேலு, அதெல்லாம் வேணாம். வண்டியில பெட்ரோல் வச்சுக்கின்னு நீ ஓட்டி காமிச்சிருவ. நான் சொல்றது நீ செய்யு. அதாவது ஒரு பேப்பர்ல நினைச்சு கூட கொளுத்தி பார்ப்போம். கொப்புன்னு பத்தி எரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நல்ல பெட்ரோல் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது பூமியில இருந்து வர்றது கலப்படமா தான் வரும். அந்த கலப்படம் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது பிரிக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த காலத்துல நான் சாராயம் காய்ச்சி ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது பிரிச்சவன். என்ன அந்த அணில் முடிஞ்சு ட்விஸ்ட் வைக்கிறான்? இது எப்படி பார்த்தோம்? வேலை என்ன மேல கீழே பார்த்து யோசிச்சுருக்கிறா? இந்த பேரு இந்த பேப்பர், இந்த பேப்பர்ல ஊத்து பெட்ரோலை எரிதான்னு பார்க்கலாம். ஐயோ பேபி கபால் அந்த பேப்பர் குத்துட்டானே. இப்படி காட்டு, நான் ஊத்துறேன், எரிதான்னு பார்க்கலாம். பாரு, இதுல தெரிஞ்சிடும் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. இப்படி ஆத்த. ஐயோ எரியல, நம்ப மாட்டானே. பாரு கதிய கப்புனு ஏறுமா. என்னடா இது கப்புனு எரிஞ்சிச்சு? இது பியூர் பெட்ரோல் தான் போகுது. எப்படி எஞ்சுது? இது ஒரு கால் மேலாட்ட ஏத்துமா, அதனால எஞ்சுதான். இல்ல, ஒரிஜினல் பெட்ரோல் தான் போகுது. இதுக்கு ஒரு சின்ன வேலை பார்த்தால நம்ம வித்தலாம் வேலையத்தை. பேபி
பாத்தியா கப்ப கப்பான்னு பத்தி எரியுது பாத்தியா. எனக்கு இதுக்கே இந்த பெட்ரோலு ஊட்ட எடுத்து வச்சோட டக்குன்னு என் பசங்க வச்சு பிடிச்சி வச்சுன்னா உடனே எரிஞ்சு போடுமே. எனக்கு பயமாகுது. வேலை இதுக்கு பயந்தா எப்படி தொழில் பண்ண முடியும்? பின்ன என்னடா ஊட்ட எடுத்து வச்சா கப்புனு எரிஞ்சு போடணும் பயமாகுது. பிளாக் கலர் வித்தா போலீஸ்காரன் பிடிச்சானா பின்னி எடுத்துருவானே, அது ரெண்டு பயமாகுது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாத கரை. ஆஹா, வேலு பயப்படுறான். நம்மளே இந்த போரை வாங்கி பெட்ரோலை எடுத்து நம்மளே வித்து பிசினஸ் பண்ற வேண்டியதுதான். வேலு நீ ரொம்ப பயப்படுற. இந்த தொழிலுக்கெல்லாம் பயந்து ஆகாது. என்கிட்ட குத்துரு இந்த போரை. எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். ஏன் இந்த போர் போட்டதை விட கொஞ்சம் மேல கூட போட்டு தரேன். நீ என்ன சொல்ற சொல்லு. ஏய் பேபி, என்னடா என்ன பொஸ்குன்னு சொல்லிட்ட? 5 லட்ச ரூபாய் போருக்கு போட்டேன்டா, அதுக்கு தானே எனக்கு பயமாகுது. வேலு இந்த பாரு, கையில இருக்கிறது 2 லட்சம் தான். இந்த 2 லட்ச ரூபாய் வச்சுக்கோ. ஒரே ஒரு வாரம் போரு. இதெல்லாம் பிசினஸ் பண்ணி உனக்கு 3 லட்சத்தை நான் கொடுத்துட்றேன். ஏய் நெட்டையா, சொல்லலாம் பச்சை இல்லையாண்ணா. நம்ம அப்பா சொத்துங்களாம் சேர்த்துட்டு போய் சேர்ந்துட்டான். நோ, அதனால புது கதை மாரி சொல்ற. அவர் எப்பயோ போய் சேர்ந்துட்டாருண்ணா. அது இல்லடா, நம்ம அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிறாருல, அதெல்லாம் நம்மளால காப்பாற்ற முடியாது. நம்ம உஷாரா இருந்தா கூட நிறைய பேர் அவன் நம்ம சொத்து அவன் சொத்துன்னு சொல்லி ஏமாத்தின்னு போறோம் தான் அதிகம். அதனால சொத்தெல்லாம் விற்று பேங்க்ல காசு போட்டு அந்த வட்டியில சாப்பிட்டுன்னு இருக்கலாம்டா. நோ, நம்மளாலையும் வேலை செய்ய முடியாது. நீ சொன்ன மாதிரி பேங்க்ல போய் பேசி நம்ம அந்த வட்டி காசை நம்ம சாப்பிடலாம்ண்ணா. சரி வா போ. டேய் பேபி, நீ என்னடா சொல்ற? 2 லட்சம் கொடுத்துட்டு நான் 3 லட்சம் தரேன்ற. நீ தரேன்னு நான் வாசிப்பில் உட்காந்துருக்க முடியும்? டேய் நெட்டையா, என்னடா லட்சம் லட்சம்னு பேசிக்கிறாங்க? ஆமாண்ணா, என்னையிலே அண்ணாலே ஆயிடுச்சு. லட்சத்தை பத்தி பேசினுங்கிறானுங்க. டேய் வாடா தம்பி, நானும் பார்ப்போம். நம்ம சொத்துக்கு எதனா பேச போறாங்க, வா போ. நானா லட்சம் லட்சம்னு பேசுங்கிறீங்க? அது ஒண்ணு இல்லடா பச்சைக்கிளியா. வேலு பேபி ஏதோ கண்ணடிக்கிறானா? நோ, நானா விஷயத்த சொல்லுனா? பச்சைக்கிளியா, இப்போ புரோஜனமே கிடையாது நான் உங்களை சொல்லி. ஏன்னா டீல் முடிஞ்சிடுச்சு. நேற்றுக்கு வரீங்க, இதுக்கு முன்னா வந்தீங்களா? வேலைண்ணா, என்னண்ணா டீலு சொல்லுங்கண்ணா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். டேய் பச்சைக்கிளியா, டேய் நெட்டையா, நான் போர் போட்டேன், பெட்ரோல் வந்துடுச்சு. பெட்ரோலா? டேய் முதல் மாதிரி வாய தரதுடியா, பெட்ரோல்டா. வேலு என்ன இது எல்லாருக்கிட்ட சொல்லுகிற? அதான் கை நீட்டு துட்டு வாங்கிட்டல. பச்சைக்கிளியா, உனக்கு எதுக்கு இந்த டீலுக்கு முடிஞ்சு போச்சு? நீ நேரத்துக்கு வந்து குறுக்கில் வர? டேய் தம்பி, பேபி கோவப்படுறது பார்த்தா உண்மையிலே இது பெட்ரோல் தான் பழுகுது. இது பெரிய விஷயம். நிறைய பெட்ரோல் இருக்கும். நம்ம சொத்தெல்லாம் விற்று இந்த பெட்ரோல் டேங்கே வாங்கிடலாம்ண்ணா. நோ, இதை வாங்கிட்டா நம்ம வண்டிங்களுக்கு கூட இதை வச்சு பெட்ரோலை பிடிச்சி ஊற்றிடலாண்ணா. நோ வேலைண்ணா, பேபி எவ்வளோ குத்தாப்பல? அவர் விட அதிகமாக கொடுக்குறேன். இந்த போரை எனக்கு குத்துறண்ணா. அப்படியா? நாங்க 5 லட்சம் பேசி முடிச்சுக்கிறோம், நீ 6 லட்சம் ரூபாய் கொடுத்துறியா? வேலு என்ன துட்டை வாங்கினு என்ன கைட்டி விடுற? குண்டா என்ன நீ வந்து குறுக்கில் பாஞ்சு வேலை பாக்குற? யோ, உங்ககிட்ட நான் பேசுனேன், வேலுக்கிட்ட தானே பேசுறேன். வேலை நீ சொல்லு. வேலை எனக்கு 1 லட்சம் ரூபாய் மேல வந்தா ஓகே தான். என்ன வேலு ஓகேன்னு சொல்ற? நீ எல்லாம் பெரிய மனுஷனா? நீ துட்டை கை நீட்டு வாங்கிட்டல. பேபி ரைட்டு தான், ஆனா நான் 2 நாள் போத்து கொடுக்குறேன்ற. அவன் மொத்தையும் காட்டுறான்றான், அதை தான் பார்க்க முடியும். நீ 2 நாள் போத்து நீ வரனால. நோ, நாங்க கூட உடனே கொடுக்க முடியாதுண்ணா. எங்க சொத்து பத்தெல்லாம் விற்று தான் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துன்னு வர முடியும். போடா, நீ சொத்துலாம் விற்று பேங்க்ல போட்டு பேங்க்ல இருந்து எடுத்துன்னு வரதுல 1 மாசம் ஆகும். இவன் 2 நாள்ல கொடுக்குறேன்ட்டுக்கிறான். ஓகே பேபி தான். நோ, 6 லட்சம் இல்ல, மேல 4 லட்ச ரூபாய் போட்டு 10 லட்ச ரூபாய் தரேன். என்ன சொல்றேன்? பா டபுள் மடங்கு வருத. என்ன பண்றது? பச்சைக்கிளியா, இன்னும் 2 நாள்ல போத்து குத்துட்டுனா உனக்கு, இல்லைன்னா நான் பேபிக்கா குத்துருவேன். வேலு திடீர்னு மாத்தி மாத்தி பேசுற? டேய் பேபி, அவன் எங்க ரெடி பண்ணி போறான் 2 நாள்ல? அவன் 2 நாள் வரலாம் உனக்கு தான், நீ பயப்படாத. இதுக்கோசமே நான் இன்னைக்கே ரெடி பண்றேன். 10 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு பெட்ரோல் ரேட்டு ஏறின்னு வருது. நான் இதை விடவே மாட்டேன். போயிட்டு வந்துடுறேன். போயா பச்சைக்கிளியா, இன்னைக்கு போயிட்டு வந்துட்டா உனக்கு தான், இல்லைன்னா பேபி தான். வேலு அவன் போனவன் வருவானா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள நான் பெட்ரோல் எடுத்துக்கிறேன். டேய் இப்ப கையை வைக்காதா, முழு துட்டு குத்துட்டு கை வை. சரி, இந்த 2 லட்சத்துக்கு கூட நான் முழு துட்டு கொடுத்துட்டே கை வைக்கிறேன். டேய் அதெல்லாம் வாட்டப்பட, முழு துட்டு கொடுத்துட்டு வா. வேலு 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 என்ன நீ பாட்டுக்கு போற? பெட்ரோல் பங்கில் வைக்க வாங்கி போ. ஏப்பா, இந்த 2 லட்சம் எடுத்துக்கினு அது ஊரை விட்டு போக வேண்டியதான். இவன் தெரிஞ்சுதுன்னா பஸ் தண்ணி வந்துடுறானா உடனே ஓடான்றான் ஓட்டாண்ட. லூசி பையன் பெட்ரோல் அப்படியே விட்டு போட்டான் பேர். இவர் எடுக்க வேணான்னா நான் எடுக்காத போயிடுவேனா? நைட்டோட நைட்டு வந்து மோட்டர் போட்டு பெட்ரோல் எடுத்துருவேன் நான். இப்போ இந்த பெட்ரோல் எடுத்து வண்டியில் ஊற்றியா வண்டி ஓட்டான்னு பார்க்கலாம். இதே மாதிரி காமெடியை பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.